ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கோடு கிளை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மட்டன் ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ எலும்பில்லாத ஆட்டுக்கறி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்க போகிறோங்க. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா வெந்து நம்மளுக்கு ஊறுகாயாக ஊறி வரதுக்கு இந்த சைஸ் போதுமானதாக இருக்குங்க. இதை நம்ம அப்படியே ஒரு குக்கர் பேனில் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நம்ம இப்போ ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம்னாங்க சூப்பராக ஆட்டுக்கறி வெந்து வந்துடுங்க. ஆனால் இதில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நம்மளுக்கு சுண்டுற அளவுக்கு அடுப்புலேயே வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில். ஸோ இந்த கேப்பில் நம்ம மசாலாலாம் அரைச்சிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஏலக்காய் ஒரு 2 எடுத்துருக்கேங்க, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 4 எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு என்கிட்ட இன்றைக்கி இல்லைங்க, அதனால் நான் வெள்ளை எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டுங்க. அது கூடயே வரமிளகா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 20 எடுத்துருக்கேங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதுல காரம் கம்மியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற மிளகாய் காரம் ஜாஸ்தினா நீங்கள் ஒரு 15 எடுத்தால் போதுங்க. அது கூட ஒரு 8 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துருக்காங்க, இது கலர் கொடுக்கறதுக்காக. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருகை மட்டும் விட்டுறாதீங்க, வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன்லேயுமே நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போது அந்த அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் ஊறுகாய் பண்ணாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஊறுகாய் கெடாமல் இருக்கணும்னா நம்ம இந்த அளவுக்கு ஊற்றி தாங்க ஆகணும். இதில் நம்ம அந்த வேக வச்ச மட்டனையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருக விட்டுறாதீங்க. லைட்டாக அந்த ரெட் கலர் மாறுது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜுங்க. எடுத்துடணும், இல்லாட்டி கல் மாதிரி ஆயிருங்க மட்டனை. இப்போ அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு முழு பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முதல்ல அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப தெரிச்சு நம்மளுக்கு தாங்க அது ஆபத்தாகும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகுங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கடுகுங்க, இது 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஃபைனல் ஊறுகாயில் இந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்குங்க, அதனால நான் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம சேர்த்த பூண்டு எல்லாமே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்குங்க. அப்போது நம்ம அரைச்சி வச்சோல்லங்க அந்த பொடி, அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டுங்க. இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்துறப்ப இடித்து சேர்த்துங்க, இல்லை நீங்கள் நைஸ் சால்ட்டுமே சேர்த்துக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த மட்டனையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி நுரைச்சி வருங்க. இந்த நுரைச்சி வந்தோன்னா நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சு ஆற வச்சிடுறோங்க. நல்லா ஆறணுங்க. ஆறி முடித்ததுக்கப்புறம் ஒரு மூடி போல் எலுமிச்சை சாறை வந்து நம்ம இது மேலே சேர்த்துட்டுங்க, அதை நல்லா கிளறி விட்டுறோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துறது இதுக்குன்னாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக தாங்க சேர்த்துறோம். ஸோ இதை நம்ம நல்லா ஒரு வெள்ளை சோறோடையும் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை, இட்லி, நீங்கள் அந்த மாதிரி கூட நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம இதுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்த்துல, ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்துலங்க. ஸோ பயப்படாமல் சாப்பிட்லாம். மட்டனுமே பாருங்கள் நல்லா உடஞ்சி வருதுங்க. அந்த ஸ்டேஜில் எடுக்கணுங்க. அந்த ஸ்டேஜை மீறி கருக விட்டிங்கன்னா நம்மளுக்கு மட்டன் வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடுங்க, சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்காது. இப்போ இதையை வந்து ஒரு ஏர்டைட் ஜாடியில் போட்டு வச்சிடலாங்க. உங்ககிட்ட ஊறுகாய் ஜாடி இருந்தாலும் சரி, அதாவது பீங்கானில் இருக்குள்ளங்க அந்த ஜாடி இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம கண்ணாடி ஜாடியிலையுமே இதை போட்டு வச்சுட்டுங்க. எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஸ்பூனெல்லாம் தண்ணி இல்லாமல் தொடச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போ கெட்டு போகாமல் நம்மளுக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. இதை வந்து அடிக்கடியும் சாப்பிடாதீங்க, வாரத்தில் 2 தடவை நம்ம சாப்பிட்டாலே போதுங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயும் உப்பும் இருக்கிறனால அடிக்கடி நல்லதில்லை. ஸோ இது நம்மளுக்கு மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடணுன்ட்டு ஆசை இருக்குது, ஆனால் எடுத்து செய்கிறதுக்கெலாம் முடையாக இருக்குங்கிறப்போ இது வந்து நம்ம அப்பப்போ ஒரு 2 பீஸ் வச்சு சாப்பிட்லாங்க. 2 நாள் கழிச்சு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஊறி திக்காக வந்துருந்ததுங்க. இந்த ஊறுகாய் கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. நக்கலைட்ஸுங்கிற யூடியூப் சேனல் அலுமினாட்டிஸ்ங்கிற சீரிஸ் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துதுங்க. ஸோ அப்போ இந்த மட்டன் ஊறுகாய் கொடுத்த ஹைப்பில் இதை டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. டைம் இப்போ தான் கிடச்சிது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணதுக்கு வர்த்து. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அதில் தாங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்கள் ரெசிபி ஒருத்தங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.